ஹலோ நண்பர்களே, பல போராட்டங்களுக்கு அடுத்து வந்து கேப்டன் விஜயகாந்த் சண்முக பாண்டியன் படம் படைத்தலைவன் வந்து டிக்கெட் வந்துருச்சு. நம்மளும் வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ணியாச்சு. இப்போ ஆன்லைனில் டிக்கெட்டு எல்லாமே வந்து புக் பண்ணுற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் வந்து விஜயகாந்தோட மகன் வந்து பயங்கரமான ஒரு தோற்றத்தில் வந்து அருமையாக வந்து சூப்பராக வந்து நடிச்சிருக்கிறாரு. இதில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு முதல்ல பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து அடுத்தடுத்து பார்த்துட்டே இருக்கலாம். இதில் வந்து சண்முக பாண்டியன், கஸ்தூரி ராஜா, யாமினி சந்தர், அப்புறம் வந்து இவர் யாருன்னா இவர் எல்லாத்துமே தெரியும், ராமச்சந்திரா ராஜு. இவர் வந்து கருட ராமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து கேஜிஎஃப்ல நல்லா ஃபேமஸ் ஆனவர். அடுத்து முனிஷ்காந்தோட காமெடி வந்து வேறு லெவலில் தரமாக இருக்கும். அப்புறம் வெங்கடேஷ், இவர் வந்து பார்த்துருப்பீங்க. இவர் வந்து பல படங்கள்லேயே வந்து பயங்கர டெரராக இருப்பார். அப்புறம் வந்து இவர் அருள்தாஸ், இவர் போலீஸ் கெட்டப்லேருந்து எல்லா கெட்டப்லேயும் வந்து இவர் அருமையாக இருந்திருப்பார். அப்புறம் வந்து ரித்திவிக்கு, அப்புறம் வந்து சிரஞ்சீவி ரவி, இவங்க எல்லாமே வந்து சூப்பராக வந்து அருமையாக நடிச்சிருப்பாங்க. பயங்கர டெரரான ஆளுங்களாக வந்து போட்டுருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இளையராஜாவோட இசையை வந்து இதில் போட்டுருக்காங்க. இளையராஜா இசைன்னே சொல்லவே தேவையில்ல. அவரோட பாடலும் மியூசிக்கும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். அதனாலே இவர் வந்து மற்ற இடத்துல வந்து இவரோட பாடல் போட்டால் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து காசு கேட்டுக்கிறாரு. இந்த வந்து பாருங்கள், படைத்தலைவன் படம் வந்து எந்தெந்த தேட்டர்லாம் போகுது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து டிக்கெட் புக்கிங் வந்து ஆன்லைனில் விட்டாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி புக்கிங் பண்ணிக்கோங்க. ஏஜிஎஸ் சினிமாஸு, இந்த மாதிரி வந்து பூந்தமல்லி தேட்ரு, ஓஎம்ஆர், நாவலூர், எல்லா தேட்டரில் வந்து பயங்கரமாக வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த டிக்கெட் புக்கிங் வந்து விறுவிறுப்பாக வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லா தேட்டர்லேயும் வந்து டிக்கெட் புக்கிங் வந்து விறுவிறுப்பாக வந்து போய்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக வந்து படையே வந்து எத்தனை பேர் வந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு படைகளை மிஞ்சின தலைவன் தான் படைத்தலைவன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சண்முக பாண்டியன் வந்து அருமையாக வந்து வந்திருக்கிறாரு. இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பாக அமையும் சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் கேப்டன் விஜயகாந்த் வந்து ஏஏ தோற்றத்தில் அவரோட கண் பார்வையை வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் புரட்சி கலைஞர் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் ஏஏ தோற்றத்தில் வந்து மறுபடியும் வந்து நம்மக்கிட்ட வராரு, நம்ம பார்க்க போகிறோங்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சந்தோஷமாகவும் அமைஞ்சிருக்குது, குட் நியூஸாக அமைஞ்சிருக்குது. அதனாலே வந்து பல போராட்டங்கள், பல அரசியல் சூழ்ச்சி எதுவுமே வந்து தடுத்து பார்த்தா கூட அத்தனையும் தகர்த்து எறிஞ்சு இந்த படைத்தலைவன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆன்லைனில் இந்த மாதிரி எதுலேயும் பார்க்காம தலைவரோட படத்தை வந்து தேட்டரில் போயிட்டு அனைவரும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே வந்து அன்பாக வந்து கேட்டுக்கிறோம். இதில் வந்து முதல்ல வந்து காட்டு யானையை ஒடிசா மையத்தில் வந்து உண்மை சம்பவத்தை வந்து மையமாக வச்சு தான் அந்த படம் வந்து எடுத்துக்கிறாங்க. நம்ம கொம்பு சீவி படமும் வந்து அடுத்தடுத்து வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. சண்முக பாண்டியன் அடுத்தடுத்து படங்கள் வந்து விரைவில் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் நடித்த ரமணா படம் வந்து வேறு லெவலில் தரமாக வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த படம் வந்து அடுத்து 2 வந்து நடிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு முருகதாஸ் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக வந்து அமைஞ்சிருக்குது. இதை பல நடிகர்கள் எல்லாமே வந்து டைரக்டர், நடிகர்கள் எல்லாமே வந்து மிரண்டு போயிருப்பாங்க. ரசிகர்களுக்கு ஒரு கேபி நியூஸாக வந்து அமைஞ்சிருக்குது. நம்ம வந்து படைத்தலைவன் படம் வந்து ரிலீஸ் பண்ண பிறகு அதோட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிவ்யூ, ஸ்டோரி எல்லாமே வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து படைத்தலைவன் படம் வந்து வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக வந்து இது நீங்கள் எல்லாருமே வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் வந்து டிக்கெட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.